Dear students, இந்த வீடியோல physical properties of alcohols அதுல boiling point பத்தி பார்ப்போம். சரியா? அதாவது ஆல்கஹால்ஸோட இயற்பியல் பண்புகள்ல பர்టిక్యులரா கொதிநிலை எப்படி இருக்கு அப்படினு பார்ப்போம். இதுல first point பாருங்க, alcohols have higher boiling points than the corresponding other organic compounds. மற்ற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை விட ஆல்கஹால்ஸோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமானதாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்கஹால் மாலிக்யூல் வந்து வாட்டர் மாலிக்யூல் மாதிரி ஒரு போலரைஸ்டு மாலிக்யூல். வாட் இஸ் மீன் பை போலார் அப்படின்னு சொன்னால் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் டைபோலார் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை போலார் மாலிக்யூல் அப்படின்போம். இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் ஹியர் இட் இஸ் ஆக்சிஜன் HOH இல்லையா? இந்த HOHல ஆக்சிஜன் இஸ் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ், ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இதுக்கு ஸ்லைட் இது ரெண்டும் அட்டாச் ஆகிருக்கனால இங்கே இதுக்கு ஸ்லைட் நெகட்டிவ் சார்ஜும் இது என்ன சார்ஜ் ஆகிடுச்சு பாசிட்டிவ். அப்போ இந்த பாண்ட் எப்படிப்பட்ட, இது ஒரு கோவலண்ட் பாண்ட். ஆனால் எப்படிப்பட்ட கோவலண்ட் பாண்டாக இருக்குது, போலார் கோவலண்ட் பாண்டாக இருக்குது. அதனால தான் இந்த மாலிகுல் என்ன மாலிகுல்னு சொல்கிறோம், போலரைஸ்ட் மாலிகுல் சொல்கிறோம். நம்ம வாட்டர் மாதிரியே தான் ஆல்கஹால் எப்படி இருக்குது, இட் இஸ் ஹேவிங் ஒன் கார்பன் அட்டாச்டு டு ஆக்சிஜன் விச் இஸ் அட்டாச் டு ஹைட்ரஜன். ஸோ ஆக்சிஜன் இஸ் அட்டாச் டு ஹைட்ரஜன் ஆட்டம். ஒரு சைடு கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, ஒரு சைடு ஹைட்ரஜன். அப்போ ஆக்சிஜன் இங்கே எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் இருக்குது, இதுக்கு எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் வந்துடுது. ஓகே, என்ன மாலிகுலாக மாறுது, போலரைஸ்ட் மாலிகுல். ஆல்கஹால் இஸ் அ போலரைஸ்டு மாலிகுல். அப்போ போலரைஸ்டு கேரக்டர் இருக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு ஆல்கஹால் மாலிக்யூலுக்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். தட் இஸ் என்ன டைப் ஆஃப் ஒரு பாண்டிங் ஏற்படும். என்ன டைப் ஆஃப் பாண்டிங் அப்படின்னா, இட் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, ஹைட்ரஜன் பாண்டிங், அதாவது ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொல்லுவோம் தமிழில். அதாவது ஆல்கஹால் வந்து எப்படிப்பட்ட லிக்விட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அசோசியேட்டட் லிக்விட்ஸ், ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆகிருக்க லிக்விட்ஸ். அசோசியேட்டட் லிக்விட்ஸ் எப்படி அட்டாச் ஆகிருக்குன்னு பாருங்கள், த்ரூ ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். பாருங்கள், திஸ் இஸ் ஒன் ஆல்கஹால் மாலிகுல், இது ஒரு ஆல்கஹால். இந்த ஆல்கஹாலில் இது ஸ்லைட் நெகட்டிவாகவும் இது என்னவாகவும் இருக்கும், ஸ்லைட் பாசிட்டிவ் இருக்கா. இப்போ அதே இது இன்னொரு ஆல்கஹால், இந்த ஆல்கஹால் எப்படி இருக்கும், இது ஸ்லைட் நெகட்டிவ், இது ஸ்லைட் பாசிட்டிவ். அப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், இந்த ஒரு ஆல்கஹால் மாலிக்யூலில் இருக்க ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு ஆல்கஹால் மாலிக்யூலில் இருக்க ஆக்சிஜனுக்கும் நடுவில் என்ன ஏற்பட்டிருக்கு, ஹைட்ரஜன் பிணைப்பு, தட் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் ஏற்பட்டிருக்கு பிட்வீன் டூ டிஃபரண்ட் மாலிகூல்ஸ். ரைட்டா, இருவேறு மூலக்கூறுகளுக்கு நடுவில் பாண்டிங் பிணைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் இதை என்ன பிணைப்புன்னு சொல்லணும் அப்படின்னா, தட் இஸ் இன்டர் மாலிகுலர், இருவேறு மாலிகூல், பிட்வீன் மாலிகூல்ஸ். சரியா, இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன, ஒரு மாலிகூலில் இருக்க ஹைட்ரஜனுக்கும் இன்னொரு மாலிகூலில் இருக்க ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஸ்மால் சைஸ் எலிமெண்ட்டுக்கும் நடுவில் ஏற்படுற பிணைப்பு. ஓகே, திஸ் இஸ் அ வீக் ஃபோர்ஸ், வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். இந்த ஒரு பாண்டுக்குரிய எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா, நியர்லி 5 கிலோ கலரிஸ் டு 10 கிலோ கலரிஸ். அப்போ அதை நம்ம அந்த பாண்டிங்கை உடைக்கணும்னா அவ்வளோ எனர்ஜி நம்ம கொடுக்கணும். ஓகே, அப்போ ஒவ்வொரு ஆல்கஹால் மாலிகுலுக்கு நடுவுலையும் என்ன ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள். திஸ் இஸ் ஆல்கஹால், திஸ் ஒன் ஆல்கஹால். இப்போ இது ஒரு ஆல்கஹால், அந்த ஆல்கஹாலுக்கு இதோட ஹைட்ரஜன், இது இந்த ஹைட்ரஜனோட கனெக்ட் ஆகிருக்கு, இது இந்த ஹைட்ரஜன் இங்கே இன்னொரு ஆல்கஹாலோட கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் கால்ட் அசோசியேட்டட் லிக்விட்ஸ். ஸோ இதை தான் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொல்கிறோம். இப்படி வந்து ஒன்றுக்கு நடுவில் ஒவ்வொரு மாலிகூல்ஸ்க்கு நடுவுலையும் பிணைப்பு இருக்கிறனால தான், அதாவது இது ஒரு போலரைஸ்டு மாலிகுலாக இருக்கிறனால தான் அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, that is greater energy is needed to break the hydrogen bonds that holds the molecules together. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதோட பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் ரைஸ் ஆகுது. எதை கம்பேரிட்டிவாக பாய்லிங் பாயிண்ட் ரைஸ் ஆகுதுன்னு பாருங்கள், கம்பேர்டு டு அல்கேன்ஸ். நார்மலாக அல்கேன்ஸில் நம்ம என்னவே பேச முடியாது, எல்லா பாண்டுமே எப்படிப்பட்ட பாண்டு, நான் போலார் கோவலண்ட் பாண்ட். அப்படி இருக்கிற கண்டிஷனில் அதில் வந்து எந்த உள்ள மாலிகூல்ஸ்க்கு நடுவில் இருக்க அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். ஓகே, அப்படி இருக்கனால அந்த போலரைஸ்டு மாலிகுலாக இருந்தால் தான் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். போலரைஸ்டு மாலிகுலாக இல்லாத பட்சத்தில் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும்போது அதை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், நம்ம வேப்பர் ஃபார்முக்கு கொண்டு போயிடலாம். சரியா, அப்போ பியூட்டேனோட பாய்லிங் பாயிண்ட் பாருங்கள், கெல்வினில் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஒன்லி 272. அதே இது ஒரு ஆல்கஹாலோட பாய்லிங் பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் 370. ஸோ ஹையராக இருக்க கம்பேர்ட் டு அல்கேன்ஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால்ஸ் கூட இருக்குது. அதே மாதிரி ஆல்டிஹைடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஒரு ஈத்தர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதோட பாய்லிங் பாயிண்ட்ஸும் பாருங்க,
கம்பேரிட்டிவாக ஆல்கஹால்ஸோட பாய்லிங் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கூட இருக்குது. அதுக்கு காரணம் இப்போ ஈத்தர்லேயும் நீங்கள் என்ன யோசிக்கலாம் பாருங்கள், அதுலேயும் ஆக்சிஜன் இருக்குது, அதுலேயும் இந்த ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்படுமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் எதோட தான் அட்டாச் ஆகிருக்குன்னு பாருங்கள், இட் இஸ் அட்டாச்ட் ஒன்லி டு கார்பன். சரியா? அப்போ இது என்னவா, இந்த பாண்ட் என்ன பாண்டாக தான் இருக்க முடியும் அப்படின்னா இட் கேன் பி ஒன்லி எ நான் போலார் பாண்ட். ஓகே, இந்த ஹைட்ரஜன் எப்போ ஒரு ஆக்சிஜனோட அட்டாச் ஆகும்போது அது என்ன பாண்டாக மாற முடியும்னா போலார் பாண்டாக மாற முடியும். ஆனால் இது நான் போலார் பாண்ட். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு கார்பனோட கம்பேரிட்டிவாக இதுக்கு ஸ்லைட் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் நம்ம இங்கே இந்த பாண்ட் என்ன பாண்டு கிடையாது, நான் போலார் பாண்ட். சரியா? அப்போ இட்ஸ் நாட் அ போலார் பாண்ட், இட் இஸ் அ நான் போலார் பாண்டு. அப்போ என்ன ஏற்பட முடியாது, ஒரு ஈத்தருக்கும் இன்னொரு ஈத்தருக்கும் என்ன ஏற்பட முடியாது, ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்பட முடியாது. அதே மாதிரி தான் ஆல்டிஹைட்லேயும் ஹைட்ரஜன் எங்கே தான் அட்டாச் ஆகிருக்குன்னு பாருங்க, இட் இஸ் அட்டாச்ட் ஒன்லி டு கார்பன். பாருங்க, ஹைட்ரஜன்ஸ் ஆர் நாட் பாசிட்டிவ் எனஃப் டு பாண்ட் அப்ரிஷியபிளி வித் ஆக்சிஜன். என்னவா இருக்கு, இன்னொரு ஆக்சிஜனோட அது பைண்ட் ஆகுறதுக்கு அதுக்கு அப்ரிஷியபிள் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை. இது நெகட்டிவாக இருந்தாலும் இது அப்ரிஷியபிள் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருந்தால் மட்டும்தான் என்ன ஏற்பட முடியும், ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லை. அப்போ ஆல்டிஹைட் ஈத்தர் எடுத்தாலும் சரி, ஆல்டிஹைட்ஸ் எடுத்தாலும் சரி என்ன கிடையாது, ஈவன் தோ ஆக்சிஜன் இஸ் ப்ரெசன்ட், என்ன கிடையாது அப்படின்னு சொன்னால் 2 மாலிகூல்ஸ்க்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. அப்போ கம்பேரிட்டிவாக நம்ம ஆல்கஹால் தான் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா ஹை பாய்லிங் பாயிண்டோட இருக்க முடியும். ஸோ அதான் இந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வி ஷல் மூவ் டு தி செகண்ட் பாயிண்ட். இப்போ ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்கஹால்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு தெரியும் பிரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது, டெர்ஷரி. இதில் கம்பேரிட்டிவாக எதுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஹாவ் ஹையர் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் ஹாவ் லோயர் பாய்லிங் பாயிண்ட்ஸ். இதுக்கு ரீசன் என்ன பாருங்கள், இது ஒரு பிரைமரி ஆல்கஹால், இதுவுமே ஒரு பிரைமரி ஆல்கஹால் தான். அதே 4 கார்பன் ஆட்டம்ஸ், இங்கேயும் 4 கார்பன் ஆட்டம்ஸ், CH2 தான், பிரைமரி தான், பட் அரேஞ்ச்மெண்ட் வேறையாக இருக்குது இல்லையா. இது ஒரு செகண்டரி ஆல்கஹால், இது ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். See the boiling points, it is 118, அதோட இது கம்மியாக இருக்குது 108, இங்கே 100, இங்கே 80 தான். அப்போ டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் தான் லோ பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. இதுக்கு என்ன காரணம், இதுவும் ஒரு போலரைஸ்டு மாலிகுல் தான், இங்கேயும் இப்படி தான் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்க போகுது. ஆனால் என்ன வேரியேஷன் இருக்குன்னா இதோட ஜாமெட்ரி. ஓகே, இது நம்மளோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இந்த பிரைமரியில் இங்கே 4 கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் 4 கார்பன் தான் இருக்குது. ஆனால் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் கம்பேக்ட். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள், கம்பேக்ட்னஸோடு இருக்குது. கம்பேக்ட்னஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் க்ளோஸ்லி பேக்டு ஆர் டென்ஸ்லி பேக்டு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ டெர்ஷரி வந்து க்ளோஸ்லி பேக்டு ஆர் டென்ஸ்லி பேக்ட் ஆர் இட் ஹேஸ் மோர் சிமிட்ரி. எப்படிப்பட்டதாக இருக்குது, மோர் சிமெட்ரிக்கல்னஸ். இந்த மாதிரி கம்பேக்ட்னஸ், அதாவது க்ளோஸ்னஸ் கூட 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 மாலிகுல்ஸில் வர இந்த பொலாரிட்டி கேரக்டர் என்ன ஆயிரும், குறைஞ்சு போயிடும். தே ஆர் லெஸ் போலார். அதாவது கம்பேக்ட்னஸும் சிமெட்ரியும் இன்க்ரீஸ் ஆகும்போது மோர் கம்பேக்டாக இருக்குது அப்படின்னா, மோர் கம்பேக்டாக இருக்கும்போது மாலிகுலில் இருக்க பொலாரிட்டி என்ன செஞ்சிடும், டைப்போலார் கேரக்டர் வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ பொலாரிட்டி குறையிறனால மாலிகூல்ஸ்க்கு நடுவில் இருக்க அட்ராக்ஷன் என்ன ஆயிரும், இந்த இடத்துல இருக்கிற அட்ராக்ஷன் பொலாரிட்டி குறைய 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 பாண்ட்ஸ், ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து வீக்கர் அட்ராக்ஷன் ஆயிரும், வீக்கர் ஆயிரும். பாண்ட்ஸ் வீக்கர் ஆக ஆக நம்ம அந்த பாண்ட்ஸை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், பிரேக் பண்ணிடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இதோட கம்பேக்ட்னஸ் கூடுது. அதே ப்ரைமரி தான், ஆனால் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள் கூடுது. அப்போ கம்பேக்ட்னஸ் கூடுது, சிமெட்ரிக் கூடுது. இங்கேயும் அதே பாருங்கள், இதுக்கு கம்பேக்ட்னஸ் இன்னும் கூடிருச்சு. அப்போ என்ன ஆகிட்டே போகுது, கம்பேக்ட்னஸ் கூட 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 பொலாரிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படி பார்க்கும்போது ஒரு ப்ரைமரி ஒரு டெர்ஷரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டெர்ஷரி தான் அதோட டெர்ஷரியோட பாய்லிங் பாயிண்ட் தான் கம்மியாக இருக்கும். இதுக்கு முந்தின ஸ்லைடில் கூட பார்த்தோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இட் இஸ் அ பிரைமரி ஆல்கஹால், திஸ் இஸ் செகண்டரி ஆல்கஹால். இந்த பிரைமரி ஆல்கஹால் பாருங்கள் 370 இருக்குது, இங்கே 355 தான் இருக்குது, 355.5 தான் இருக்குது. ஸோ திஸ் பிரைமரி, செகண்டரி. ஐசோமெரிக் ஆல்கஹால்ஸில் டெர்ஷரி தான் வந்து லோ பாய்லிங் பாயிண்டோட இருக்க போகிறது, பிரைமரி தான் ஹை பாய்லிங் பாயிண்ட். திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். ஓகே, now coming to the third point. Third point என்னன்னு பார்த்தீங்கன்னா, the boiling points increase as the number of carbon atoms in the chains increase. அதாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ரொப்பனால் எடுத்துக்கிறோம், CH3 CH2 CH2OH ப்ரொப்பனால் எடுத்துக்கிறோம். இங்கே நான் எக்ஸாம்பிள் பியூட்டனால் எடுத்திருக்கேன். இப்போ கார்பன் ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆக 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 பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகிக்கிட்டே போகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு, கோஸ் ஆன் இன்க்ரீசிங். பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் கார்பன் ஆட்டம்ஸ். பாருங்கள், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த செயின்
எடுத்துக்கோங்க. இது நான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து பியூட்டனால் காமிச்சிருக்கேன். பியூட்டனால்னா 4 கார்பன் இருக்குது. என்ன நடக்கும்னா இது வந்து போலார், இந்த இடத்துல போலார் கேரக்டர் இருக்கும். ஆனால் இந்த போர்ஷன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் இது அல்கேன் போர்ஷன், கார்பன் மட்டும் இருக்கிற போர்ஷன். என்ன நடக்கும் அப்படின்னா லாங் செயின் ஆக 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 மாலிகூல்ஸ்க்கு நடுவில் இருக்க இந்த அதாவது இந்த கார்பன் செயின்ஸுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாகிக்கிட்டே போகும். கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆக 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 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த செயின்ஸுக்கு நடுவில் இருக்க அட்ராக்ஷன் கூடும். அந்த அப்படிப்பட்ட அட்ராக்ஷனுக்கு பேர் லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ்ன்னு ஜென்ரலாக லண்டன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம், லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ். இது ஒரு வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ், அதாவது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள அட்ராக்ஷன். ஓகே, தட் இஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் சொல்லுவோம். ஓகே, இந்த லண்டன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் இன்ட்ராக்ஷன். வாட் இஸ் தட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல்? இன்ஸ்டன்டேனியஸ் அதாவது இந்த இதில் எல்லாமே நான் போலார் பாண்ட்ஸ். நான் போலார் பாண்ட்ஸுக்கு நடுவுலையும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். எப்போ? அதாவது ஒரு இன்ஸ்டன்ட்ல இதில் என்ன டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. ரிவால்வ் ஆகும்போது எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரு சைடு அப்படி லைட்டாக மூவ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இது ஒரு இன்ஸ்டன்ட்ல நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். ஒரு இன்ஸ்டன்ட்ல நெகட்டிவ் சார்ஜ் ஆகும்போது பக்கத்தில் இருக்கிற அதுக்கு நியர்பையாக இருக்கிறத என்னவா மாற்றும்? இன்ஸ்டன்ட் பாசிட்டிவ் சார்ஜாக மாற்றும். அப்போ ரெண்டுக்கு நடுவில் என்ன ஏற்படுது? ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. ஸோ நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கு அட்ராக்ஷன். அதை தான் அதாவது இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு டைபோல் உருவாகி அது என்ன செய்யும்னா பக்கத்தில் இருக்கிறத டைபோலை உருவாக்கும். அதாவது தான் டைபோலாக மாறி பக்கத்தில் இருக்க ஒரு பாண்டை டைபோலாக மாற்றும். அப்போ என்ன ஏற்படுது? இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல். ஒரு இன்ஸ்டன்ட்டில் டைபோலாக மாறி பக்கத்தில் இருக்கிறத இன்டியூஸ் பண்ணுது, தூண்டுது. என்னவா மாறுறதுக்கு? டைபோல். இப்போ என்ன ஆயிடுது? இதுவும் டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸாக மாறும். இன்னொரு பாண்டும் டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸாக மாறும், ஸ்லைட் நெகட்டிவாக மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்திருக்கும்? இது ரெண்டுக்கும் நடுவில் அட்ராக்ஷன். இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனுக்கு பேர் தான் லண்டன் ஃபோர்ஸ்ன்னு பேர். லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் எல்லா கார்பன் செயின்ஸுக்கு நடுவில் இருக்கும். அப்போ கார்பன் செயின்ஸ் நம்பர்ஸ் பாருங்கள் எப்படிலாம் என்ன மாதிரிலாம் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். இந்த 2 இருக்கலாம், இந்த 2க்கு இருக்கலாம், இந்த ரெண்டுக்கு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். கார்பன் செயின்ஸுக்கு நடுவில் இருக்க அட்ராக்ஷன். அப்போ கார்பன் செயின்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆக 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 இந்த லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அப்படி மாலிகூல்ஸ்க்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆக ஆக நம்ம அதை உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன கொடுத்தே ஆகணும்? மோர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும்? ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். 4 ஆல்கஹால் காமிச்சிருக்கேன். தட் இஸ் 1 ப்ரொப்பனால். எல்லாமே வந்து பிரைமரி ஆல்கஹால் தான். இட் இஸ் 1 ப்ரொப்பனால், 1 பியூட்டனால், 1 பென்டனால், 1 ஹெக்ஸனால். ஓகே, 3 carbon atoms, 4 carbon atoms, 5 carbon atoms, 6 carbon atoms. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிருக்கு. பாருங்கள் 3 கார்பன் இருக்கும்போது 97 டிகிரி செல்சியஸ். அதே இது 4 கார்பன்ஸ். பியூட்டனாலுக்கு 118, பென்டனால் பாருங்கள் 138, ஹெக்ஸனால் பாருங்கள் 157. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆக ஆக பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹையர் ஆல்கஹால்ஸ் வில் ஹாவ் ஹையர் பாயிலிங் பாயிண்ட்ஸ். Okay, that's all. I think it will be clear for you. If you have any doubt, you can put it in the comment section. Thank you.